நாலேஜ் வாரின் வணக்கங்கள். இப்போ இந்த வண்டியோட ஏர் ஃபில்டர் செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு வாங்க செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட சாவி எடுத்து சீட்டை ஓப்பன் பண்ணோம். சீட் கீழே இந்த வண்டி சீட் கீழே லாக் இருக்கும். அதை நீங்கள் சாவி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட்டு ஓப்பன் ஆகிடும். சீட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த வண்டியோட ரைட் சைடில் தான் இருக்கும். ரைட் சைடில் இருக்க ஃப்ரேமை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, புஷ் டைப் லாக்கு. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம், அந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதில் சுற்றி இருக்கிற ஸ்க்ரூஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. 3 யூஸ் பண்ணி என்ன பண்ணி போகிறோம், ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்க்ரூ டிரைவரை ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்துடும். ஏர் ஃபில்டர் எடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. அதை க்ளீன் பண்ணிடணும். ஏர் ஃபில்டரை செக் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஃபில்டர் வெளியில் நல்லா இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடும். அதுக்கப்புறம் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஏர் ஃபில்டர் கேப்பை போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ கழட்டணும் இல்லையா, அது டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் மறக்காமல் புது ஸ்க்ரூ மாற்றிடணும். இப்போ நாங்கள் மாற்றிட்டோம். புது ஸ்க்ரூ எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. புது ஸ்க்ரூ போட்ட உடனே அதுக்கப்புறம் என்னென்னா டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரேமாக லாக் பண்ணிவிடுங்க. இதோட ஏர் ஃபில்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பண்ண முடியாத ஒரு கழட்ட முடியாத ஒரு ஏர் ஃபில்டரை கழட்டி மாட்டிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.